சென்னை அண்ணா சாலையில் நள்ளிரவிலும் தடையின்றி செயல்படும் பிரபலமான சங்கம் ஹோட்டல் உள்ளது. இந்த ஹோட்டலுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரின் பாதுகாவலராக பணியில் உள்ள சேது என்ற காவலர் தனது நண்பர் பிரவீனுடன் சாப்பிடச் சென்றுள்ளார். அங்கு சப்ளையராக பணியில் இருந்த வடமாநில இளைஞர் அவர்கள் அமர்ந்திருந்த டேபிளில் சர்வீஸ் கிடையாது என்றும் வேறு டேபிளில் சென்று அமரும்படியும் கூறியுள்ளார். அதற்கு மறுத்து காவலர் சேது வாக்குவாதம் செய்ததால் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. சப்ளையருக்கு ஆதரவாக இரும்பு ராடு மற்றும் மரக்கட்டைகளை கொண்டு மற்ற ஹோட்டல் ஊழியர்களும் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்குதலில் சட்டை கிழிந்து காயமடைந்த சேது மற்றும் பிரவீன் ஆகியோர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதற்கிடையே சங்கம் ஹோட்டல் மேலாளர் சசிகுமார் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் காவலர் மது அருந்திவிட்டு வந்து ஹோட்டலில் தகராறு செய்து ஊழியர்களை தாக்கியதாக குற்றம் சாட்டியிருந்தார். ஹோட்டலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் சம்பவத்தின் போது காவலர் மது போதையில் இருந்தாரா என்பது குறித்தும் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்தும் விரிவான விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.